நெக்ஸ்ட் டிசென்ட்ரினா வந்து பேதி ஆகுது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து பிளேக்னா வந்து ரெஸ்பிரேட் அதான் நுரையீரல் இருக்குது தெரியுமா, அதில் வந்து கோல்டு இன்ஃபெக்ஷன் மாரி ஆகி நம்மளுக்கு வந்து மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து டெப்தீரியான்றது வந்து தொண்டை இருக்கிற தொண்டையில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல வீங்கி அப்புறமா வந்து மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது எல்லாமே பாக்டீரியாவால் மேனுக்கு வர அதை மனுஷனுக்கு வர டிசீஸ். இப்போ மெனி வைரஸ், இப்போ வைரஸ்னால வந்து ஆகிறது ஹியூமனுக்கு வர டிசீஸ். ரைனோ வைரஸ்ன்றது வந்து காமன் கோல்டு வர்றதுக்கான காரணம். நெக்ஸ்ட் இது வந்து லங்ஸை இது போய் பாதிக்காது. ரெஸ்பிரேட்டரி பேசேஜ், அதாவது நோஸு இந்த மாதிரி இதுதான் இது பாதிக்குது. நெக்ஸ்ட்டு காமன் கோல்டுன்றது வந்து நேச்சுரல் கன்ஜெக்ஷன் டிஸ்சார்ஜ், அதாவது யாரும் தும்புனாங்கன்னா அந்த மாதிரி இது ஹார்னஸ், அதை யாரும் டிஸ்சார்ஜ் பண்ணாங்கன்னா தும்புறது. நெக்ஸ்ட் ரொம்ப சூத்தார், தொண்டை காஞ்சி போகிற இருக்கிறது. நெக்ஸ்ட் ஹார்னஸ், கரகரன்னு இருக்கிறது, இரும்பல் வர்றது, தலைவலி வர்றது, டயர்னஸ், அதாவது சோர்வாக இருக்கிறது, இந்தமாரி இருக்கிறது எல்லாமே காமன் கோல்டு. யூஸ்வலாக 3 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் இது வந்து காமன் கோல்டுன்றது நம்மளுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ராப்லெட்டோட ரிசல்ட் நம்மளுக்கு, அந்த ட்ராப்லெட்டோட ரிசல்ட்டாக நம்மளுக்கு வந்து காஃப், அந்த இரும்பல், நெக்ஸ்ட்டு ஸ்னீசிங், தும்பல், இன்ஃபெக்டட் பர்சன் கிட்டேருந்து நம்ம அதை வந்து 3 நாள் இல்லைனா வந்து எதனா நம்ம சாப்பிட்ற இதில் எதுனா வந்து லைட்டாக அந்த கோல்டு எதுனா பட்டுருந்தோம்னா நம்மளுக்கும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இல்லை இதெல்லாம் இல்லை, சோறு மூலயமா, தண்ணி மூலயமா, இல்லை காற்று மூலயமா, இல்லைன்னா பென்னு புக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம்ல, அதில் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கலாம். அது மூலயமா கூட நம்ம அதை கிட்ட மூக்காண்ட வச்சு மூடும்போது எல்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது டோர் நாப், கதவோட அந்த கைப்பொடி இருக்குல்ல, அது கம்ப்யூட்டர் கீபோர்டு, மவுஸு, இதெல்லாம் கூட அந்த இன்ஃபெக்ஷன்றது இருக்கலாம். ஹெல்த்தி பர்சனுக்கு வரலாம் அப்படின்றாங்க, நல்லா இருக்க மனுஷனுக்கு. நெக்ஸ்ட் இப்போ ஹியூமன் டிசீஸில் இப்போ புரோட்டோசைன்ஸ்னால வர டிசீஸ் என்னன்னு பார்ப்போம். மலேரியான்றது வந்து ஸ்போரோசைன்ஸ்னால வருது. பிளாஸ்மோடியம்னால வருது. இந்த பிளாஸ்மோடியம்ன்றது வந்து இந்த டிசீஸ்க்கு வர்றதுக்கு காரணம். ஓகே, இது வந்து ஒரு டின்னியான புரோட்டோசைன்றது சொல்கிறாங்க. ஸோ பிளாஸ்மோடியமில் வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ்னு ஒன்று வகை இருக்குது. நீங்கள் சொன்ன பிளாஸ்மோடியம் மலேரியா, நெக்ஸ்ட் பிளாஸ்மோடியம் பிளாஸ்மிரம், இது எல்லாமே மலேரியாவை காஸ் பண்ணுறது தான். இந்த பிளாஸ்மோடியம் பிளாசிபெரம்ன்றது மட்டும் ரொம்ப சீரியஸான மலேரியாவை வர வச்சு அவங்கள வந்து சாகடிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து இப்போ லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் என்னன்றது பார்ப்போம். இது வந்து எப்படி ஆகணும், பிளாஸ்மோடியம்ன்றது வந்து ஹியூமன் பாடியில் வந்து என்ட்ராகும் ஸ்போரோசோயிட்ஸா, அந்த இன்ஃபெக்டட் ஃபீமேல் இருக்குல்ல, அது வந்து ஒரு மனுஷன் வந்து கடிக்குதுன்னா வந்து அது மூலிமா அந்த ஸ்போரோசோயிட்ஸ்ன்றது உள்ள என்ட்ராகும் ஹியூமன் பாடியில். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து அது உள்ளே போயிட்டதுக்கப்புறமா வந்து அது கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அது நல்லா டெவலப் ஆயிடும். நெக்ஸ்ட் அது எப்படி டெவலப் பண்ணால் லிவர் செல்ஸ்க்கு ஃபஸ்ட்டு போகும் இந்த ஸ்போரோசைட்ஸு, அதுக்கப்புறம் ஆர்பிசிக்கு வரும். ஆர்பிசிக்கு வந்ததுக்கப்புறமா வந்து ரப்சர் ஆகிட்டு அப்புறமா வந்து ரிட்டனாக அந்த ஃபீமேல் மஸ்கிட்டோன்றது குடிக்கும்போது அந்த பிளட்டு சக் பண்ணி இருக்கும்போது நெக்ஸ்ட் அதுக்குமா அது ரிட்டனாக வந்து மஸ்கிட்டோட பாடி உள்ளே போயிட்டு அதை உள்ளே போயிட்டு அது மஸ்கிட்டோட கட்டில் போயிட்டு ஃபெர்டிலைசேஷன்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஸ்போரோசைட்ஸ் மட்டும் மஸ்கிட்டோவோட வாயாண்ட வந்து ஸ்போரோசைட்ஸ் வந்து ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ரிட்டனும் இதே சைக்கிள்ன்றதை வந்து ரிப்பீட் ஆகும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆனஃபிலஸ் மஸ்கிட்டோ நெக்ஸ்ட்லாம் மல்டிப்ளை ஆகும் லிவர் செல்ஸில். அதுக்கடுத்தது வந்து ரெட் பிளட் செல்ஸ் அட்டாக் பண்ணும். நெக்ஸ்ட்டு ரப்சர் ஆகும் ஆர்பிசி. நெக்ஸ்ட் அதுலேருந்து வந்து டாக்ஸின்ஸ் அப்படின்னு ஒரு கெடுதலான ஒரு சப்ஸ்டன்ஸ்ன்றது ரிலீஸ் ஆகும். அது பேர் ஹீமோசைன். இதனால தான் நம்மளுக்கு வந்து மலேரியா வந்ததுன்னா வந்து சில், அதாவது ஐஸ் மாரி ஆயிடுவாங்க, அதாவது ஜில்லுன்னு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹை ஃபீவர் வரும் அவங்களுக்கு. 3 to 4 days விட்டு 3 to 4 நாள் வரைக்கும் ரிட்டன் திருப்பி அவங்களுக்கு வந்து ஜுரம்ன்றது வரும். நெக்ஸ்ட் இந்த ஃபீமேல் அனஃபிலஸ்ன்றது வந்து இன்ஃபெக்டட் பர்சன்கிட்ட ரிட்டனும் பைட்டை குடிக்கும்போது அந்த பேரசைட் ரிட்டனும் வந்து மஸ்கிட்டோவோட பாடிக்குள்ள என்ட்ராகும். ஃபர்தராக வந்து அது டெவலப்மெண்ட்றது நடக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது மல்டிப்ளை ஆகுது. இந்த ஸ்போரோசோயிட்ஸ்ன்றது எப்படி மல்டிப்ளை ஆகும்னா வந்து சலவரி கிளாண்டில் இது போயிட்டு ஸ்டோர் ஆயிரும்.
and mosquito bite mosquito bite a human. Next, sporozoites introduced in our body and initiated in the event mentioned. Other written in the cycle அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்போரோசைட்ஸ்ன்றதுக்கு வந்து 2 ஹோஸ்ட் தேவை, ஒன்று ஹியூமன், இன்னொன்று வந்து மஸ்கிட்டோ. இதோட கம்ப்ளீட் லைஃப் சைக்கிளுக்கு. ஸோ இதை டிரான்ஸ்மிட் பண்ணுற ஏஜென்ட் யாருன்னா ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ. இதுதான் நம்ம சொன்ன கதை. இதோ மஸ்கிட்டோ இதை உட்காந்து வந்து ஹியூமனை வந்து இங்கே வந்து கடிக்குது. இது கடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்போரோசைட்ஸ்ன்றது இது என்ட்றதுக்கு அப்புறமா வந்து இந்த ஸ்போரோசைட்ஸ்ன்றது வந்து லிவர் செல்ஸ்குள்ளே லிவர்க்குள்ளே போகுது. லிவர்லேருந்து வெளில வந்ததுன்னா பிளட் ஆர்பிசியில் வந்து இந்தமாரி உள்ளே போகும். ஆர்பிசியில் உள்ளே போய்ட்டு அது நல்லா டெவலப் ஆகிட்டு நெக்ஸ்ட் அதை வந்து ரப்சர் பண்ணிவிட்டு வெளியில் வருது. வெளியே வரும்போது நமக்கு வந்து ஹீமோசைன் சப்ஸ்டன்ஸும் வெளியில் வரும். அதனால தான் வந்து அந்த லிவர் செல்ஸில் நடக்குது, இது ஆர்பிசியில் நடக்குது. சாரி, இதில் ஃபஸ்ட்டு அந்த லிவரில் போகணும்ல, லிவரில் இந்த மாதிரி தான் வந்து அது போயிட்டு டெவலப் ஆகிட்டு நெக்ஸ்ட் அதுமா வெளியில் வரும். வெளில வந்ததுக்கப்புறமா வந்து ஆர்பிசியில் என்ட்ரு ஆகிட்டு ஆர்பிசிலேருந்து ரப்சர் ஆகிட்டு வெளியில் வரும். வெளில வந்ததுக்கப்புறமா வந்து இந்த ஒவ்வொரு இந்த வெளியில் வந்ததுலேருந்தும் இது வந்து செக்ஷுவல் ஸ்டேஜ்ன்றது கேமெட்டோசைட்ஸ். இது வந்து ரெட் பிளட் செல்ஸில் தான் இது வந்து டெவலப் ஆகுது. ஓகே, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ பேரசைட் ரீப்ளேஸ் ஆகுது ஏசெக்ஷுவலாக வந்து ரெட் பிளட் செல்ஸில் அண்ட் பர்ஸ்ட் ஆகிட்டு பிளட் செல்ஸ் ரெட் பிளட் செல்ஸ்ன்றது பர்ஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த சைக்கிளின் ஃபீவர், இதனால தான் ஃபீவர் வருது. நெக்ஸ்ட்டு அதர் சிம்டம்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பேரசைட் இன்ஃபெக்ஷன் நியூ ரெட் பிளட் செல்ஸை இவங்க போய் இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் அதுக்குமே இந்த கேமெட்டோசைட்டுன்றது வந்து மேல் அண்ட் ஃபீமேல்ன்றது இருக்கா. இந்த கேமெட்டோசைட்ஸ் வந்து இந்த ஃபீமேல் அன்புலன்ஸ் மஸ்கிட்டோன்றது பிளட் மீல் மறுபடியும் இந்த ஹியூமன் கிட்டேருந்து இன்ஃபெக்டட் ஹியூமன் கிட்டேருந்து சக் பண்ணி எடுக்குது. சக் பண்ணி எடுத்தோடனே ஃபீமேலோட கட்டில் அது வந்து போயிடும். கட்டில் போனதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து ஃபெர்டிலைசேஷன்ன்றது நடந்துடும். ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறமா வந்து இந்த ஸ்போரோசோயிட்ஸ்ன்றது வந்து சலைவரி கிளாண்டுக்கு போயிடும். அதாவது மஸ்கிட்டோட சலைவரி கிளாண்டுக்கு போயிடும். ஸோ மெச்சூர் நெக்ஸ்ட் ரிட்டர்னும் இந்த மஸ்கிட்டோ இன்னொருத்தர் கிடைக்கும் போது இதே சைக்கிள்ன்றது ரிப்பீட் ஆகுது. என்டமிபா ஹிஸ்டோலைட்டிகா அப்புறம் புரோட்டோசயன். ஸோ என்டமிபா ஹிஸ்டோலைட்டிகான்றது வந்து ஒரு புரோட்டோசயன். இது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் ஆஃப் தி ஹியூமன், அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைனை இது வந்து பாதிக்குது. இதை நம்ம வந்து அமீபியாசிஸை இது வந்து காஸ் பண்ணுது. அமீபியாட்டிக் டிசென்ட்ரின்னு சொல்லுவோம். இதோட சிம்டம்ஸ் என்னென்னா அமீபியாசிஸ்ன்றதுக்கு கான்ஸ்டிபேஷன், நெக்ஸ்ட் அப்டாமினல் பெயின், கம்ஸ், ஸ்டூல், எக்ஸஸ் மியூக்கஸ், நெக்ஸ்ட் பிளட் கிளாட். ஸோ இங்கே க்ளம்ஸ்ன்னு இவங்க சொல்கிறது என்னென்னா வந்து தசைப்பிடிப்பு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஸ்டூல்ஸ் வித் எக்ஸஸ் மியூக்கஸ்னால் சீரபேதின்னு வாங்கல்ல அது. அப்புறம் பிளட் கிளாட்னா ரத்தம் வரையுது, ரத்தம் கட்டியாகும். நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ஃப்ளை வந்து மெக்கானிக்கல் கேரி, அதாவது இந்த ஹவுஸ் ஃப்ளை தான் இதை வந்து கேரி பண்ணிட்டு போயிட்டு பீசிஸில் அது ஈலாம் வந்து ஃபிசிக்கல் மேட்டர், அதான் பாத்ரூம் இருக்கலாம், அதில் போய் உட்காந்து நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஃபுட்டு நம்ம சமைச்சு வச்சுக்க ஃபுட்டு மேலே வந்து உட்காந்துன்னா வந்து அதில் வந்து இந்த என்டமிபா ஹிஸ்டோலைட்டிகான்றது இன்ஃபெக்ட் பர்சனோட ஃபேஸஸில் இருக்கும், அந்த 2% இருக்கும். அது மேலே வந்து உட்கார்றதுனால நமக்கு இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கும் வந்து ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் அந்த டம்ளர் மேலே அந்த வந்து உட்காந்துருக்கலாம். அந்தமாரி இந்த மாதிரி தான் இந்த இன்ஃபெக்ஷன்ன்றது வந்து பரவுது. என்னது என்டமிபா ஹிஸ்டோலைட்டிகான்றது. நெக்ஸ்ட் அஸ்கரைசிஸ்ன்றது வந்து காமனாக இது வந்து ரவுண்ட் வார்ம்னு வாங்க, உச்சரியா ரவுண்ட் வார்ம் அண்ட் உச்சரியா, இது பேர் உச்சரியா த ஃபிலரல் வார்ம். அவங்க முதல்ல இப்படிக்கா புழு மாரி இருக்கும்பா, இது வார்ம்னாலே புழு தான். ஃபீமேல்ன்றது வந்து லாங்கராக இருக்கும் மேலே விட. ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஹில்மென்ஸ், அது நோன் ஆஸ் பாத்தோஜெனிக் மேன், அதாவது மேனுக்கு வந்து இது வந்து பாத்தோஜெனிக்காக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அஸ்கரைசிஸ்ன்றது என்ன பண்ணனா வந்து யானைக்கால் நோயின்றது வரதுக்கான ஒரு ஏற்படுத்துகிற ஒரு புழு. ஓகே, இதோட சிம்டம்ஸ் என்னென்னா இந்த டிசீஸ்க்கு இன்டர்னல் ப்ளீடிங், மஸ்குலர் பெயின், ஃபீவர், அனிமியா, blockage in intestinal passage. ஸோ இன்டர்னல் ப்ளீடிங்னா உள்ளே